அன்பு நண்பர்களே வணக்கம். நான் ஜோதிட தென்றல் ஆசோ அசோக்ஜி பேசுகிறேன். இந்த ஆடியோவோட நோக்கம் என்னென்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் ஒவ்வொருவரின் ஜாதகமும் தனிப்பட்ட பலன்களை கொடுக்கும். இப்பொழுது எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னென்னா, லக்னாதிபதி, அதாவது லக்னம். ஒரு ஜாதகத்தோட மெயின் பாயிண்ட், அதாவது மைய புள்ளி எதுனா லக்னம் தான். அதற்கு பிறகு தான் ராசி நட்சத்திரம். இப்போ லக்னாதிபதி என்பவர் விதியை குறிக்கக்கூடியவர். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறும். இப்போ லக்னாதிபதி என்பவர் லக்னத்திலே இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஜாதகருக்கு லக்னத்தின் அதிபதி லக்னத்திலே இருக்கும்பொழுது ஜாதகர் சுதந்திரமாக செயல்படுவார். ஜென்ரலாகவே, அதாவது பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுனா எடுத்துக்க மாட்டார். என்ன காரணம்? லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறனால யார் சொன்னாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் சின்ன விஷயத்தாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக தான் எடுப்பார். சுதந்திரமானவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவரே சொந்தமாக சொத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை உள்ள நபர். திருமணத்திற்கு பிறகோ அல்லது ஒரு 21-25 வயதுக்கு பிறகு அவரே பார்த்திங்கன்னா, பணம், காரு, வீடு அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உறவினர்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ள நபராக தான் இருப்பார். அதேபோல் கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரோட புள்ளி. உதாரணத்துக்கு துலா லக்னம்னா, துலா லக்னத்திற்கு ஓனர் சுக்கிரன் லக்னத்திலேயே இருந்தால் என்ன நடக்கும்? அதன் பிறகு மற்ற கோள்களின் சேர்க்கை, பார்வை அது இருக்குது. பட் இந்த பொதுவான குணங்கள் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். யாருக்கும் அடிபணிய மாட்டார். அதே போல் அட்வைஸ் பண்ணுவார். உதவியும் செய்யக்கூடிய ஒரு மனநிலை உள்ள நபராக தான் இருப்பார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதேபோல் துலா லக்னமோ ரிஷப லக்னமோ ரெண்டுக்குமே ஓனர் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகர் தோற்றப்பொலி உள்ள நபர். கொஞ்சம் பார்க்குறது டீசெண்டாக லட்சணமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தவரை அட்மையர் பண்ணக்கூடிய, ஆகா சூப்பராக இருக்கிறார் அப்படிங்கக்கூட சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துலா லக்னம் ரிஷப லக்னம் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் விருச்சிக லக்னம் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அர்த்தம்? அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த ஜாதகர் அந்த ஊரில் மிக பிரபலமான நபராக, அவருடைய குடும்பம் மிக பிரபலமாக அனைவருக்கும் தெரிந்த குடும்பமாக தான் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தாத்தா பாட்டி எல்லாமே செல்வம் செல்வாக்கோடு புகழோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நாட்டாமை பண்ணுறது மாதிரி அவங்களோட குடும்பம் 2-3 தலைமுறைக்கு முன்னாடியிலிருந்து ஒரு பெரிய வசதியான குடும்பத்திலிருந்து தான் வருவாங்க. அதே மாதிரி இவர் பேசுகின்ற பேச்சுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக. அதாவது ஒரு அட்ராக்டிவான பேச்சு. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு பேர் தனம், குடும்பம், வாக்கு. லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்தில் ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி போய் உட்காரும் பொழுது இருக்கும் பொழுது செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் கிடைக்கும். மனம் அமைதியாக இருக்கும். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் வீட்டில். அதேபோல் லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மேச லக்னத்துக்கு ஓனர் செவ்வாய், அவர் போய் மிதுனத்தில் உட்கார்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் கடகராசி 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அது எந்த விதமான பலனை கொடுக்குன்னா, ஜாதகருக்கு ஒரு துணிச்சல் உண்டு. அதாவது தைரியமான நபராக இருப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு பேரே தைரியம், வீரியம், காமம், சகோதர சகோதரிகளோட உறவை குறிக்கக்கூடிய இடம். லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் எதையும் ஸ்பேஸ் பண்ணக்கூடிய, எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய நபராக இருப்பார். அதே மாதிரி சகோதர சகோதரிகளோட உறவுகளும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு உண்டு. அந்த உதவிகள் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதர சகோதரி உறவை விட திருமணத்துக்கு பிறகு அந்த உறவு நீடிக்குமா
அப்படிங்கிறது தான் மெயின். யாராக இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி அக்கா தங்கச்சிக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் வந்து இன்னொரு பார்ட்னர் உள்ளே வரும் பொழுது அதுக்கப்புறம் இவங்களோட சகோதர சகோதரியோட உறவுகள் வெளிப்படையாக இருக்குமா, பாசமாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி மட்டும் 3ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் தொடருவார். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஜாதகம் வந்து மிகப்பெரிய புத்திசாலியாகவும் இருப்பார். ஏதாவது ஒரு துறையில் தேர்ச்சி பெற்ற நபராக, அனைவரோட அன்பை பெற்ற நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே லக்னாதிபதி 4ஆம் வீட்டில், 4ஆம் இடம்னா என்ன, தாயை குறிக்கக்கூடிய இடம், வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், ஒரு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்த ஜாதகருக்கு நிறைய உதவிகளும் இவரும் நிறைய உதவிகளும் தாய் தந்தைக்கு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர். இவர் பேரில் வந்து சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. வீடு வண்டி வாகனம் எல்லாமே இவர், ஏன்னா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி அம்மாவையும் குறிக்கக்கூடிய இடம். அதே பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா கற்புஸ்தானம் 4ஆம் இடம். ஜென்ரலாக 4ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்றது நல்லது. 4ஆம் இடத்துல ராகு சனி கேது உட்கார்றதை விட லக்னாதிபதி உட்கார்ந்தால் மட்டும்தான், அந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பொருளுதவி அனைத்தும் தாய் தந்தை மூலம் உண்டு. அதே மாதிரி டேலண்டாகவும் இருப்பார், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் பந்தா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள நபராக இருப்பார்கள். அன்பு நண்பர்களே, இது ஒரு பொதுவான பலன். ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதகம் மாறுபடும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்காந்து அங்கே போய் ராகு கேதுவோட சேராமல் இருக்கணும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுடைய தீர்மானிக்கும். ஆனால் இந்த நான் சொன்னக்கூடிய பலன்களோட இம்பேக்ட்டு பிரதிபலிக்கும். ஜோதிட சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7550238450, 7550238450. ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோசகஜி. நீங்கள் ஜாதகம் பார்ப்பது தொலைபேசி வழியாக பேசலாம், நேரில் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. தொலைபேசி வழியாக மிக தெளிவாக நீங்கள் பேச முடியும், கேட்க முடியும், உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அதற்கு கட்டணமும் உண்டு. அதேபோல் நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.